வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 2வது ஏழில் இருக்கிற யானை டாக்டர் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல இதை எழுதிய ஜெயமோகன் அவர்களை குறித்தும் இந்த கதையை குறித்தும் பார்ப்போம். ஜெயமோகன் நாகர்கோவிலை சேர்ந்தவர். விஷ்ணுபுரம், கொற்றவை உள்ளிட்ட பல புதினங்களோடு சிறுகதைகளையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்கிறார். இவர் ஒரு இயற்கை ஆர்வலர். யானையை கதாபாத்திரமாக வைத்து ஊமை சென்னாய், மந்தகம் இந்த கதைகள்லாம் எழுதியிருக்கிறார். இப்போ நம்ம பார்க்க போகிற யானை டாக்டர் அப்படிங்கிற குறும்புதினம் அறம் என்னும் இவருடைய சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்று உள்ளது. கதைக்கு போறதுக்கு முன்னாடி, காட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்கும் யானைகளை காட்டின் மூலவர் என்பர். மனிதர்கள் அல்லாத உயிரினங்களில் தன்னைத்தானே அறியும் ஆற்றலை பெற்றதும் மனிதர்களின் குணங்களில் பலவற்றை கொண்டதுமான யானைகள் நமது பண்பாடு, கலைகளின் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக விளங்குகின்றன. அவற்றுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் பல்வேறு இன்னல்களை யானைகளுக்கு இழைக்கிறோம். வானத்து நிலமும் மண்ணுலகத்து கடலும் என்னைக்கும் நமக்கு அழுக்காது. அதை போல அழுக்காத ஒன்றுதான் யானைகளின் பேருரு காட்சி. அதனை காண அதனுடைய தடத்தை பின்தொடர்வோம். சரி, வாங்க யானை டாக்டருங்கிற கதைக்குள்ளாக போவோம். யார் அந்த யானை டாக்டர்னு பார்ப்போம். டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வனத்துறையின் மிருக டாக்டராக 30 ஆண்டுகளுக்கு முன்னால் டாப் ஸ்லிப்புக்கு வந்தார். டாக்டர் கே அப்படின்னு தான் அனைவராலும் அவர் அன்புடன் அழைக்கப்பட்டார். காட்டு மிருகங்களுக்கும் பழக்கப்பட்ட மிருகங்களுக்கும் மருத்துவ உதவி அளிப்பதை பணியாக கொண்டவர். ஆனால் பாருங்க, மெல்ல மெல்ல யானைகளுக்குரிய சிறப்பு மருத்துவராக அறியப்பட்டார். தமிழக வனத்துறையில் யானைகளை பற்றி நன்கறிந்தவர் என்று ஆன பிறகு எங்க யானைக்கு என்ன பிரச்சனைனாலும் அவர் தான் போக வேண்டிய நிலைமை உண்டாச்சு. இந்தியாவில் மட்டும் இல்லை, ஒரு கட்டத்தில் உலகத்தின் பல நாடுகளில் உள்ள யானைகளுக்கும் அவர்தான் மருத்துவ ஆலோசகர். டாக்டர் கே யானைகளின் உடல்நிலையை பேணுவதற்காக உருவாக்கிய விதிமுறைகள் தான் இந்திய வனவியல் துறையின் கையேடாக இன்றும் உள்ளது. கிட்டத்தட்ட அதே குறிப்புகளின் இன்னொரு வடிவமே காசிரங்கா காண்டாமிருகங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது என்கிறார்கள். ஒரு முறை முதுமலையில் ஒரு யானைக்கு கால் வீங்கி அது காட்டில் அலைவதாக தகவல் வந்தபோது டாக்டர் கேயுடன் ஜெயமோகன் ஆகிய நானும் வனத்துறை அதிகாரி என்ற முறையில் சென்றேன். காட்டுக்குள் அந்த யானை இருக்கிற இடத்த குறும்பர் ஏற்கனவே கண்டு வச்சிருந்தாங்க. அவர்களையும் ஏற்றிக்கொண்டு ஜீப்பில் காட்டுக்குள் நுழைந்தோம். அதுவும் பழங்கால குதிரை பாதை தான். ரொம்ப தூரம் போன பிறகு ஜீப்பை நிறுத்திட்டு நானும் டாக்டரும் காட்டுக்குள் சரிவில் இறங்கி செஞ்சோம். துப்பாக்கியுடன் 2 வனக்காவலர்களும் மற்ற பொருட்களுடன் 2 குறும்பர்களும் எங்களுடன் வந்தார்கள். உடலை அறுக்கும் வேய் மூங்கில் இலைகளை அகற்றி டாக்டர் கே முன்னால் சென்று கொண்டே இருந்தார். தரையில் உள்ள வேர் முடிச்சுகள் என் கால்களை தடுக்கின. 70 நெருங்கினாலும் டாக்டர் கே மிக கச்சிதமான உடல் கொண்டவர். காடு அவருக்கு மீனுக்கு கடல் எப்படியோ அதே மாதிரிதான் நீந்தி போவார். கொஞ்ச நேரத்தில் காட்டில் யானைகளின் நெடி மெலிதாக வர ஆரம்பித்தது. யானைகள் ஏற்கனவே எங்களை கவனித்து விட்டன என்று தெரிந்தது. மெல்லிய யானை உருமல் கேட்க புல்வெளியில் 12 யானைகள் கூட்டமாக நிற்பதை கண்டோம். எங்கள் கண்களை ஓட்டிய போது மேலும் 6 யானைகள் மூங்கில் புதற்குள் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றின் அருகே 4 குட்டி யானைகளும் நிற்பது தெரிந்தது. டாக்டர் கே தன் கருவிகளை எடுத்து பொருத்தி கொண்டார். சின்ன துப்பாக்கி போன்ற ஒன்று, அதுல மாத்திரையே குண்டாக இருக்கும். யானையை கூர்ந்து தொலைநோக்கியால் கவனித்தார். அதன் எடையை கணிக்கிறார் என்று தெரிந்தது. எடைக்கு ஏற்பதான் அந்த யானைக்கான மயக்க மருந்தின் அளவை தீர்மானிக்க முடியும். அவர் முழுமையாக தனக்குள் மூழ்கி வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன். கருவிகளை பொருத்தி கையில் எடுத்துக்கொண்டு, நீங்க இங்கே இருங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னார். அவர்கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுன்னு ஏற்கனவே நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தேன். அந்த யானை பெரிய மரத்தடிக்கு பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கு. கீழே விழுந்தா அடிபட்டுரும். அதை கொஞ்சம் சதுப்பு பகுதிக்கு கொண்டு வரணும். ஆனால் பாருங்க, மற்ற யானைகள் விவரம் தெரியாமல் அதை தடுக்கும் அப்படின்னு சொன்னார்.
யானைகளுக்கு தெரியுமா இந்த காயத்துக்கு காரணம் மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கண்டிப்பா ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னார். மனிதனின் கீழான புத்திகள் நாள்தோறும் வளர்வதன் சாட்சியாக யானைகளின் மரணங்கள் நிகழ்கின்றன. சுற்றுப்பயணம் என்ற பெயரில் காட்டுக்கு வரும் வசதியானவர்களும் படித்தவர்களும் குடித்துவிட்டு வெறியுடன் காட்டு மரத்தின் மீது வீசி எறியும் மதுக்குப்பிகள் மிகவும் ஆபத்தானவைகள். மற்ற எந்த மிருகத்தையும் விட யானைகளுக்கு மதுக்குப்பிகள் மிக ஆபத்தானவை. யானையினுடைய அடிக்கால் மணல் மூட்டை போன்றது. மரத்தடியில் கிடக்கும் மதுக்குப்பியின் பாகங்கள் அதன் மகத்தான எடை காரணமாக பாதங்களுக்குள் முழுக்க புகுந்துவிடும். நடக்க நடக்க உள்ளேயே போயிடும். அதுக்கு பின்னாடி யானையால் நடக்க முடியாது. காயம் சீல் வைக்கும். இரத்த பாதைகளையோ எலும்பையோ அவை தொட்டுவிட்டதென்றால் அதன் பின் யானை உயிருடன் இருக்க முடியாது. ஆனா உயிர் போற வழி இருந்தாலும் யானை அலறாது, துடிக்காது. கண் மட்டும் நல்லா சுருங்கி இருக்கும். உடம்பு அங்கங்க அதிரும். யானை சம்மதிச்சா அதுக்கு மயக்க மருந்து கொடுக்காம கூட அறுவை சிகிச்சை பண்ணலாம். அந்த அளவுக்கு பொறுமையா ஒத்துக்கிட்டு நிற்கும். என்ன ஒரு படைப்பு! கடவுள் அவரோட நல்ல மனநிலையில படைச்சிருக்கார் என்று சொல்லிக்கொண்டே டாக்டர் கே ஓடையை கடந்து இறங்கினார். யானைகளை நெருங்கிய போது நடுவே நின்ற பெரிய பிடி யானை உறக்க பிளிரியது. அதை கேட்ட மற்ற யானைகளும் பிளிரின. அவை டாக்டர் கேயை நோக்கி திரும்பின. பிடி யானையின் காதுகள் வேகமாக அசைந்தன. தலையை வேகமாக குலுக்கியபடி டாக்டரை நோக்கி வந்தது. டாக்டர் கே அசையாமல் நின்றார். அது மேலும் தலையை குலுக்கி எச்சரிக்கை விடுப்பது போல் பிளிரிக்கொண்டு இன்னும் 2 அடி முன்னால் வந்தது. யானை தலையை குலுக்கினால் அது எச்சரிக்கிறது, தாக்குவேன் என்றுதான் அர்த்தம். என் இதய துடிப்பு என் காதுகளில் கேட்டேன். லப் டாப் லப் டாப். டாக்டர் கே அசையாமல் சில நிமிடங்கள் நின்றார். யானையும் அசையாமல் நின்றது. டாக்டர் கே மேலும் முன்னே சென்றார். இப்போது அந்த யானை நெருங்கி வந்தது. ஆனால் தலையை குலுக்கவில்லை. மத்தகத்தை நன்றாக தாழ்த்தியது. அதுவும் எச்சரிக்கையினுடைய அடையாளம்தான். பல மணி நேரம் நீடித்த இக்காட்சியின் முடிவில் அந்த பிடி யானை பின்வாங்கியது. அதனை பின்பற்றி அனைத்து யானைகளும் மூங்கில் கூட்டங்களுக்குள் சென்றன. டாக்டர் கே கையை தூக்கி எங்களை வரும்படி சைகை காட்டினார். நானும் பிறரும் ஓடைக்குள் இறங்கினோம். வனக்காவலர்கள் பின்னால் தங்கிவிட நானும் குறும்பர்களும் முன்னால் சென்றோம். பாதிக்கப்பட்ட யானை சட்டென்று சாய்ந்திருந்த மரம் அதிர நிமிர்ந்து எங்களை நோக்கி வந்தது. அதன் பின்னங்கால் வீங்கி மற்ற கால்களை விட 2 மடங்காக இருந்தன. அதை கிட்டத்தட்ட இழுத்துக்கிட்டு தான் அது முன்னாடி நகர முடிந்தது. அது 4 அடி முன்னால் வந்ததும் டாக்டர் கே அதை சுட்டார். மாத்திரை அதன் தோளுக்கு மேல் பதமான சதையில் புதைந்ததும் யானை உடல் அதிர்ந்து அப்படியே நின்றது. காதுகளை அசைப்பதை நிறுத்தியது. அதன் அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. முன்காலை கொஞ்சம் வளைத்து ஆடியது. சட்டஞ்சு பக்கவாட்டில் சாய்ந்து சேற்றை அரைந்து புல்மேல் பொத்தென்று விழுந்தது. துதிக்கையின் நுனியால் எங்களை வாசம் பிடித்த பின் யானை அசைவிழந்தது. டாக்டர் கே யானையின் அருகே அமர்ந்து சுறுசுறுப்பாக வேலையை தொடங்கினார். நான் அவருக்கு உதவினேன். காடுகளுக்குள் மற்ற யானைகள் எங்களையே கூர்ந்து நோக்கி கொண்டு நிற்பதை உணர்ந்தேன். யானையின் காலில் பாதி கண்ணாடி குப்பை ஒன்று முழுமையாக உள்ளே ஏறி இருந்தது. அதை சுற்றிலும் சீல் கட்டி பொறுக்கோடி இருந்தது. கத்தியால் டாக்டர் கே அந்த பொறுக்கை வெட்டி சீல்பட்ட சதையை முழுக்க சிறிய கோடாலி போன்ற கருவியால் வெட்டி எடுத்தார். ஆழ பதிந்திருந்த கண்ணாடி குப்பியை எடுத்து எரிந்தார். 1 வாரம் கூட ஆகல, பிழைச்சிக்கிட்டு அப்படின்னார். தலையணை அளவுக்கு பஞ்சை எடுத்து அதில் மருந்தை நனைத்து உள்ளே திணித்து இறுக்கி வைத்து பெரிய துணியொன்றால் சுற்றி கட்டினார். அதன் பசை இறுக்கமாக ஒட்டி கொண்டது. அதன் காலில் கூடார துணி போன்ற தோளின் மீது சிறிய எவசில்வர் கிளிப்புகளை குத்தி இறுக்கி அதனுடன் துணியை சேர்த்து ஒட்டி கட்டி இறுக்கி முடித்தார். அதன் மேல் கீழே கிடந்த கரிசேற்றை அள்ளி நன்றாக பூசி மூடினார். யானையின் காதில் அதை திரும்பவும் கண்டுபிடிப்பதற்கான சிக்னலர் கம்மலை குத்தி அணிவித்துவிட்டு எழுந்தோம். மறைந்திருந்த யானைகள் ஒவ்வொன்றாக தரையில் கிடந்த யானையை சூழ்ந்து கொண்டன. துணியை துதிக்கையால் தடவி பரிசோதனை செய்த பெரிய யானை மெல்ல பிளிர மற்ற யானைகளும் அதனை தொடர்ந்து பிளிரின. ஒரு குட்டி யானை மட்டும் மஞ்சனத்தி மரத்தடியில் நின்று காதுகளை முன்னால் தள்ளி எங்கேயே பார்த்தது. துணிக்கிட்ட அவுத்துறாதுல அப்படின்னு அதுக்கு தெரியும். ஆனால் யானைக்கு பொதுவாக வெள்ளை நேரம் பிடிக்காது. சேறு பூசலன்னா நிம்மதி இல்லாமல் காலை நோண்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னார். குணமாயிடுமா என்றேன். அநேகமாக 15 நாளில் பழையபடி ஆயிரும். யானையோட ரெசிஸ்டன்ட் பயங்கரம்.
சாதாரண ஆன்டிபயாட்டிக் கூட அபாரம் வேலை செய்யும் என்றார். மீண்டும் டாப் ஸ்லிப்புக்கு காரில் திரும்பும்போது டாக்டர் கே, இன்னும் ஒரு அற்புதமான படைப்பு. என்னைக்காவது தமிழ்நாட்டில் யானை இல்லாமல் போனா அப்புறம் நம்ம பண்பாட்டுக்கே என்ன அர்த்தம் அப்படின்னார். அடுத்த முறை அவரை யானை முகாமில் சந்தித்தேன். அவர் வந்ததும் 48 துதிக்கைகள் தலைக்கு மேல் எழுந்து அவரை வரவேற்றன. அவர் அவற்றுடன் கொஞ்சியபடி குலவியபடி வேலைகளில் மூழ்கினார். ஒவ்வொரு யானையாக பார்த்து பரிசோதனை செய்து அறிக்கைகளை தயாரித்துக் கொண்டிருந்தார். அவர் சொல்ல சொல்ல நான் எழுதினேன். நடுவே ஷெல்லி, கொஞ்சம் கம்பன், கொஞ்சம் பரணர் பற்றி பேசினார். வனத்துறை அதிகாரி என்பதை மறந்த நான் மெல்ல மெல்ல அவரின் உதவியாளராகவும் ரசிகராகவும் மாணவராகவும் மாறிக்கொண்டிருந்தேன். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனதும் அவர் எழுதி வைத்திருந்த பெரிய ஆய்வேட்டை எடுத்து நீட்டினார். படிச்சு பாருன்னார். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததில் இருட்டிட்டு, கிளம்புறியா, வேணும்னா அங்கேயே தங்கிக்கோ அப்படின்னார். அசதியாக இருந்ததால் நான் படுத்துக்கொண்டே படித்தேன். டாக்டர் ராத்திரி சாப்பாட்டை 1/2 மணி நேரத்தில் சமைத்தார். 2 பேரும் அமைதியாக சாப்பிட்டோம். கோயில் யானைகளை காட்டுக்குள் கொண்டு வந்து பராமரித்து திருப்பி அனுப்புவதற்குண்டான செயல் திட்டத்தை பற்றி விளக்கி கொண்டிருந்தார். ராத்திரி 10 மணிக்கு களைப்பு காரணமாக நான் படுத்து தூங்கிட்டேன். திருப்பி வெளிச்சு பார்த்தபோது ரூமில் வெளிச்சம் இருந்துச்சு. டாக்டர் கம்பளி சட்டையை போட்டு கொண்டிருந்தார். வெளியே ஏதோ சத்தம் கேட்குது, யானை வாசம் அடிக்குதுன்னார். யானை கூட்டம் வந்திருக்குமோ அப்படின்னே. வழக்கமாக இந்த பக்கம் வராது, ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்னு டார்ச் எடுத்துக்கிட்டு போனார். நானும் கிளம்பினேன். ஆனால் அதுக்குள்ளாகவே டாக்டர் கே யானையை பார்த்துட்டார். குட்டி 2 வயசுக்குள்ளே தான் இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் சில கணங்களுக்கு பின் நானும் அந்த யானை குட்டியை கண்டேன். இந்த வயசில் தனியாக வராத டாக்டர் சொன்னார். வா பார்ப்போம். இருட்டில் வெளிச்சத்தை அடித்தால் அதன் பின் சூழலை பார்க்க முடியாது என்பதால் இருட்டுக்குள்ளேயே சென்றோம். யானைக்குட்டி மெல்ல பிளிரியபடி துதிக்கையை தூக்கி மோப்பம் பிடித்தது. ஈஸி ஈஸி அப்படின்னார் டாக்டர். யானைக்குட்டி மெல்ல முன்னால் வந்தது. அது நொண்டுவது போல் இருந்தது. காயம்பட்டிருக்கு அப்படின்னே. யானைக்குட்டி மீண்டும் நெஞ்சு ஜெர்சி பசு கத்தும் மொழியில் பிளிரியது. மீண்டும் தள்ளாடியபடியே முன்னகர்ந்தது. டாக்டர் என்கிட்ட நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அருகில் போனார். அது துதிக்கையை ஊசல் போல் வீசி தலையை வேகமாக ஆட்டி அவரை வரவேற்றது. அவர் அந்த குட்டி யானையை தட்டி தட்டி அமைதியாக்கினார். இவனை படுக்க வைக்கணும், இப்ப சொல்லி புரிய வைக்க முடியாது, போய் என்னோட கிட்ட எடுத்துட்டு வா அப்படின்னார். நான் அறைக்குள் ஓடி சென்று அவரது பெரிய மருத்துவ பெட்டியை கொண்டு வந்தேன். டாக்டர் கே அதன் வாயில் ஊசி போட்டார். துதிக்கையை முன்னங்கால்களுக்கு நடுவிலிருந்து முன்பக்கம் வரை ஊஞ்சல் போல் ஆட்டி முன்னும் பின்னும் உடலை அழைத்தது. ஆட்டம் தளர்ந்து மெல்ல பக்கவாட்டில் சரிந்து உட்கார்ந்து விழுந்து கால்களை நீட்டி படுத்தது. விளக்கு அப்படின்னாரு. நான் விளக்கை காட்டினேன். மறுபடியும் இங்கேயும் பிரச்சனை என்னன்னா மதுக்குப்பி தான். இம்முறை அதன் கீழ் நுனிக்கால்களுக்கு வெளியே நீட்டி தெரிந்தது. யானை அதிக எடையில்லாததினாலும் அதிக நாட்கள் ஆகாமல் இருந்ததாலும் அது உள்ளே செல்லவில்லை. டாக்டர் அதை பிடித்து இழுத்து உருவினார். குருதி அவர் கையை நனைத்தது. கையை உள்ளே விட்டு மதுக்குப்பியின் பாகம் ஏதும் இல்லை என்பதை உறுதி செய்து பஞ்சை மருந்தில் நனைத்து உள்ளே செலுத்தி கட்டினார். 1 மணி நேரத்தில் எந்திரிச்சிருவான், காலையில முதுமலைக்கு திரும்பி போயிடுவான் அப்படின்னார். முதுமலைக்கா? ஆமா, அங்கிருந்து தான் வந்திருக்கான். நீ இவனை பார்த்திருக்கியே. 1.5 வருஷம் முன்னாடி நம்ம முதுமலையில ஒரு யானைக்கு இதே மாதிரி மதுக்குப்பி எடுத்தோம்ல, அப்போ அந்த பெரிய மஞ்சனத்தி மரத்தடியில் நின்னது இவன் தான். அப்போ ரொம்ப சின்ன குட்டி அப்படின்னார். எப்படி தெரியும் என்றேன். ஏன் அங்கே பார்த்த ஒரு மனுஷனா உன்னால் திரும்பி போதா அப்படின்னார். பிறகு டாக்டர் கே எழுந்து கைகளை பஞ்சால் அழுத்தி துடைத்து காகித பைக்குள் போட்டார். இவ்வளோ தூரம் உங்களை தெரியா வந்திருக்கான், ஆச்சரியந்தான் அப்படின்னே. பாவம், நல்ல வலி இருந்திருக்கு. யானைகள் அடையாளங்களை கண்டுகொண்டு தேடி செல்வதை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருக்கிறேன். 300 கிலோமீட்டர் தூரம் கூட யானைகள் தேடி செல்வது உண்டு. அவை சிறு தகவலை கூட மறப்பதில்லை என்றார். இருந்தாலும் ஜீப்பில் திரும்பிய எங்களை ஒரு குட்டி யானை அத்தனை தூரம் தேடி வந்தது என்னை பிரமிப்பூட்டியது. நாங்கள் மீண்டும் வீட்டுப்படியை அடைந்ததும் டாக்டர் கே காட்டை உச்சு பார்த்தார். இருளுக்குள் மெல்லிய இருளசைவுகள் உருவாகின. பெரிய யானை கூட்டமே அங்கே நிற்பதை காண முடிந்தது. நான் விளக்கை அடிக்க போனேன். வேண்டாம் அப்படின்னார் டாக்டர். என்னால் அந்த கால் ஊனமான யானையை அதன் மெல்லிய கோணல் கொண்ட நடையை வைத்து அடையாளம் காண முடிஞ்சிச்சு. அவை முன்னால் வந்து அரைவட்டமாக காதுகளை அசைத்து கொண்டு நின்றன. வந்து கூட்டிட்டு போகிறோம் வா அப்படின்னார் டாக்டர். சொல்லிக்கொண்டே திரும்பிய போது சட்டஞ்சு 20க்கும் மேற்பட்ட யானை பிளிரல்கள் ஒன்றாக இணைந்து பேரொலி எழுப்பின. என் உடல் சிலிர்த்து கூசி கண்கள் பொங்கி நிறைந்து வழிந்தன. நெஞ்சடைக்க
கைகுப்பியபடி ஒரு சொல் மிச்சமில்லாமல் மனமிழந்து நின்றேன். யானை கூட்டம் துதிக்கைகளை தூக்கி வீசி சேர்ந்து மீண்டும் மீண்டும் பிளிரின. ஆம், தேவ துந்துபிகள் முழங்கின, வான் முரசுகள் இயம்பின, கருமேகம் திரண்ட விண்ணெங்கும் யானை முக வானவர்களின் புன்னகை நிறைந்திருந்தது. என்னை வா என்று சொல்லி உள்ளே அழைத்து சென்றார் யானை டாக்டர். இதுதான் யானை டாக்டர் குறும்பு தினத்தின் சுருக்கப்பட்ட வடிவம். ஒன்று நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியுது, யானை எவ்வளவு அபார நினைவாற்றல் கொண்டது என்பதை. அதே போல அந்த யானைகளுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை, மனுஷன் காட்டுக்குள்ளே போய் மது அருந்திட்டு அந்த பாட்டிலை உடைச்சி அவன் போட்டு வர்றது எவ்வளவு பெரிய பிரச்சனை உண்டாக்குது அப்படிங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள முடியுது. மனுஷனை போல தானே விலங்குகளும். அது அதற்கான இடத்தில் வாழ்வதற்கு நாம் வழிவிடத்தான் செய்ய வேண்டும். நன்றி.